ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திரு பிரபாகர், நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இது எது க்ளோஸ் டு ரியாலிட்டி? இப்ப இதெல்லாம் சாத்தியமா இருக்கும் இந்த நம்பர்லாம் அப்படின்னு எதை சொல்லலாம்? இதுல ஏன்னா ஒரு நம்பர் எடுக்கிறதுக்கான அப்படி ஒரு சர்வேவோட எடுக்க முடியாது. ஆனா இந்த டைரக்ஷன் ஒரு 90% பொருத்தி பார்க்குறப்போ 90% டைரக்ஷன் கரெக்டாக இருக்குது. எல்லாத்தோட இதுலையுமே திமுக நம்பர் 1ல் இருக்கும், நம்பர் 2ல் ஏடிஎம்கே வருது. தாவேக்கா கணிசமான நம்பர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸில் டிஃபரன்ஸ், எல்லாத்தோட நம்பர்ஸ்லையும் டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி தாவேக்கோட நம்பர்ஸ்லையும் டிஃபரன்ஸ் இருக்குது. பிறன் கொடுத்ததுலையுமே கூட சந்தேகிக்கிறாங்க. பட் எனக்கு அந்த சந்தேகம் இல்லை. ஏன்னா கடந்த முறை ஏன் அது சந்தேகம் இல்லைன்னா கடந்த முறை டஃப் ஃபைட் கொடுத்துருக்காங்க. நாம் தமிழர் கட்சி ஏறத்தாழ கடந்த முறை அதிமுக ஜெயிக்கிறதுக்கு, அதாவது திமுக தோக்கிறதுக்கு ஏறத்தாழ ஒரு 22 தொகுதிகளுக்கு மேலே தாவேக்கோட வாக்கு சதவீதத்தினால திமுக தன்னோட வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கு. அதை எப்படி சொல்றோம்னா நாம் தமிழரோட வாக்கு சதவீதம் அந்த தொகுதி வரையா ஓவரால் வாக்கு சதவீதம் 5 தான் இருந்திருக்கு. ஆனால் குறிப்பிட்ட தென் மாவட்டங்களில் குறிப்பிட்ட தொகுதிகள்லாம் எடுத்து பார்த்தோம்னா பல தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு திமுக வெற்றி வாய்ப்பு தவறிட்டதுக்கு காரணம் நாம் தமிழர் அங்கே இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான தொகுதியில் டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க அப்படின்றப்போ அவங்களோட வாக்கு சதவீதத்துக்கும் அந்த நம்பர் 1 to 6, 1 to 5 அப்படின்றது ரீசனபிளான நம்பராக தான் இருக்குது. இங்கே எல்லாத்தோடதும் சதவீதத்துக்கும் அந்த நம்பருக்கும் இன்ஃப்ளேட்டடாக இருக்காது. ஒரே ஒரு துருத்தலாக இருக்குது தாவேக்கோடது மட்டும்தான். ஒரு வாக்கு சதவீதம் அந்த அளவுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே. ஆனால் யாரும் வாக்கு சதவீதம் 22க்கு மேலே யாரும் கொடுக்கவே இல்லை. 22க்கு மேலே போனால் தான் உங்களுக்கு டபுள் டிஜிட் அப்படின்ற சீட் கன்வர்ஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்வேஸ் அந்த 22% அப்படின்றது 2 திராவிட கட்சிகளுக்கும் இல்லாமல் வெளியிருக்க சதவீதமான வாக்குகள் 22%. அதை தாண்டி போனாங்கன்னா தான் அவங்க இந்த டபுள் டிஜிட் நம்பர்ஸ்க்குள்ள வர முடியும் தாவேக்கா. ரைட். திரு சிவபிரியன், இந்த அதர்ஸ்க்கு இவ்வளவு இடங்கள் கிடைக்கும் அப்படின்றது ஏற்கனவே கணிக்கப்பட்டது தானா? இல்லை, அது பிரபாகர் சொன்ன ஒரு விஷயம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது தான். அது நீங்கள் நம்பர்ஸ் அந்த மாதிரி போலாக இருக்கலாம். இப்போ காரைக்குடியிலலாம் சீமான் அவர்கள் போட்டியிலே இல்லைன்னுலாம் சொல்ல முடியாதுல்ல. அவர் டஃப் ஃபைட் கொடுத்துக்கிட்டு தானே இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி 1-2 இருக்கலாம். நீங்கள் அந்த பிற எடுத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே. இல்லைன்னா நீங்கள் அந்த பிற வேணா தாவேக்காவோட சேர்த்துக்கோங்க. அப்படி போட்டு இன்னும் எக்ஸாஜரேட் இன்னும் இருக்குமே, இன்னும் எலிவேட்டடா இருக்கும். பட் ஓட் பர்சன்டேஜும் ஏறலாம்ல. ஸோ இப்போ இதுவரைக்கும் பேசப்பட்ட விஷயங்கள் நிறையா, இப்போ நம்ம நிறையா கிட்டத்தட்ட 23ஆம் தேதி தேர்தல் நடந்தது. அதன் பிறகாக நடைபெற்ற எல்லா டாக்ஸ்லையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லாமே தாவேக்கா ஒரு பெரிய பிம்பத்தை, பெரிய பெர்சன்டேஜை எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இங்கே வந்திருக்க டேட்டா படி அப்படி தெரியுதா சார்? பெர்சன்டேஜ் எப்பவுமே பெர்சன்டேஜா அது 20%ன்றது பெரிய விஷயங்க. ஒரு நியூ பிளேயருக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஆரம்பிச்சு ஒரு வருஷம் தான் பார்ட்டி வேற. இது வரைக்கும் 3வது பிளேயர் இந்த ரீசன்ட் ஹிஸ்டரியில ஒரு 30-35 வருஷத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 3வதா வந்த ஒரு பிளேயர் 8% தான் அதிகம். திரு விஜயகாந்த் மட்டும்தான் அதிகம் அசம்பிளி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். அதன் பிறகு யாருமே அந்த ஒரு சதவீதத்தை எடுக்கல. தனி கட்சியா மக்கள் நல கூட்டணி ஒரு 11% என்னமோ எடுத்தாங்க. ஆனா அது பல கட்சிகள் சேர்ந்தது. ஒரு 8 தனிப்பட்ட கட்சியா எடுக்கல. ஸோ ஒரு 8% வாங்கின ஒரு 3வது ஃபோர்ஸ், அடுத்து வர்ற 3வது ஃபோர்ஸ் 20% கிட்டத்தட்ட தாண்டுவாங்க அப்படின்னும் போது எனக்கு என்னமோ அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் அது தோணுது. அப்போ என்னன்னா திராவிட கட்சிகளுக்கு மாற்றை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஒரு அவங்க விஜய் அவர்களை ஒரு கிரெடிபிள் ஃபோர்ஸாக மக்கள் ரெகக்னைஸ் பண்ணுறாங்கன்றதை நம்ம ஒத்துக்கணும். அது இல்ல பாலிடிக்ஸோட ஃபேட்டிக் வந்திருக்கு. ஆமா, மனசுல ஒரு சோர்வு வந்திருக்கு. இந்த 2 சாய்ஸ் தாவேக்கா கிட்டத்தட்ட 19 விழுக்காடு 20 விழுக்காடுன்னு எடுத்துக்கோ. இவங்க எங்க இருந்து இந்த வாக்குகளை பிரிச்சிருப்பாரு? திராவிட கட்சிகள் கிட்ட இருந்து தான் சார் பிரிக்கணும். அப்படி இல்லைன்னா நாத்தக்கா கிட்ட கொஞ்சம் இதுவரைக்கும் நம்ம பார்த்த 2-3 டேட்டால பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு பெருசா அவங்களோட ஓட் பெர்சென்ட் குறைஞ்ச மாதிரி இல்ல. 46%ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு சில இதெல்லாம் 39%. நீங்க 46ல இருந்து 39 மினிமம் டிஎம்கேக்கு ஒரு 4%, ஏடிஎம்கேக்கு ஒரு 6%, 7% போகலாம். அதுதான் கேக்குறேன். அந்த லாஸ் எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னு கேக்குறேன். லாஸ் அதிகமா இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த டேட்டால இல்ல நான் பார்த்த வரைக்கும் ஏடிஎம்கே உடைய ஓட்ஸ் அவர் அதிகமா எடுக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஐ மே பி ராங். பட் நான் பார்த்த ஃபீல்டு ஒர்க்கில் நிறைய இடங்களில் பேசும் பொழுது அவங்க முதல் கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் தாவேக்காவுக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்லுவாங்க. ஒரு நடுத்தர வயதை சார்ந்தவர்கள், குறிப்பாக பெண்கள், இளைஞர்கள் ஏற்கனவே 2-3 எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருப்பாங்க. 21ல் ஒரு சிலர் திமுகவுக்கு வாக்களிச்சிருந்தாங்க. பட் 16 இல்லை 11 தேர்தல்களை குறிப்பிட்டு கேட்கும் பொழுது அவங்க அதிமுக வாக்காளர்களாக இருந்திருக்கிறார்கள் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஸோ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் இங்கே பேச முடியும். பரவலாக பேசப்பட்டது இப்போ இந்த நீண்ட நாட்கள் நம்ம பேசிட்டு இருந்தது அதிமுகவோட ஓட்டை இவர் நிறையா பிரிப்பார், அதிமுக ஓட் ஷேர் குறையும்,
அப்படின்ற மாதிரியான இருந்தது. அது இங்க ரெஃப்ளெக்ட் ஆகுதான்னு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, காலம் காலமாக அதிமுக வசம் மட்டுமே இருந்த அந்த திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை விஜய் கையில் எடுக்கிறார். இன்னும் கூர்மைப்படுத்திட்டாருன்னு கூட சில பேர் நினைக்கிறாங்க. அப்புறம் இந்த பெர்சன்டேஜ்ல ஒரு விஷயம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். இந்த பெர்சன்டேஜ் இவ்வளோ ஓட் கன்வெர்டபிலிட்டி, சீட் கன்வெர்டபிலிட்டின்னு பேசுறோம்ல, அது கொஞ்சம் விந்தையா கூட நடக்கலாம். ஏன்னா நீங்க அந்த வாங்குற பெர்சன்டேஜ் அப்படியே எல்லா தொகுதிகளுக்கும் நீங்க பிரிச்சு கொடுக்கறதுல, ஒரு தொகுதியில இப்ப விஜய் நிக்கிற தொகுதியில ரொம்ப அதிகமா வாங்குவாரு, இன்னொரு தொகுதியில ரொம்ப குறைச்சு வாங்குவாங்க. அதுவே ஸ்ட்ராட்டஜிக்கா ஒர்க் ஆகும். இப்ப ஒரு தொகுதியில வந்து திமுக அதிமுக கூட்டணி கட்சிகள் போட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, காங்கிரஸ் பிஜேபி போட்டிடுதுன்னா அங்க வந்து ஜென்ரலாவே வந்து அவங்க வாங்குற வாக்குகள் கூட கம்மியாகலாம். அந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகம் வாக்குலாமலே கூட ஜெயிக்க முடியும் மூணாவது கட்சியா இருக்கிற தவேகாக்கு. ஸோ நம்ம சில அசம்ஷன்ஸ் வச்சிருக்கோம்ல, இத்தனை பர்சன்டேஜ் வாங்கினா ஒரு சீட்டு வரலாம் அப்படின்னு. அது ஜென்ரலாக ஒரு லாஜிக்கலான ஒரு எதிர்பார்ப்புனா கூட அதையும் மீறி சில விஷயங்கள் நடந்துடலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ 20%க்கே ஏன் இவ்வளோ சீட்டு வருதுன்னு நம்ம கேட்குறோம்ல, அது 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 உண்மையாகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது மேத்தமேட்டிக்கலி. 3 கார்னர் கான்டெஸ்ட்ல அந்த மாதிரி விந்தையா நடக்கக்கூடும்னு சொல்கிறேன் சில இடங்கள்ல. எந்த சமையலும் ருசி